பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயத்தை போன்றது. இந்த ஓட்டப்பந்தயத்திலே ஓடி வெற்றி பெறுகிற மனுஷன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையாக ஓட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஓட்ட பந்தயத்தில் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் போல எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகர் தோல்வி அடைந்து வழியிலே விழுந்து போய் விடுகிறார்கள். இந்த உலகத்தின் காரியங்களையும் உலகத்தின் இச்சைகளையும் பார்த்து அவங்க ஓட்டம் தடைபட்டு விடுகிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலக காரியங்களையும் உலக சிற்றின்பங்களையும் நாம் பார்க்காம, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு கூட ஓடி வெற்றி பெற தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக ஆபிரகாமுடைய வேண்டுதலின்படி ஆண்டவர் அந்த லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றுவதற்கு அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்தில் போய் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக லோத்தையும் அவன் குடும்பத்தையும் பார்த்து திரும்பி பார்க்காம நீங்கள் ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த லோத்துவும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் திரும்பி பார்க்காம ஓடும் பொழுது லோத்துடைய மனைவி திரும்பி பார்க்கிறாள். திரும்பி பார்த்து அவள் உப்பு தூணாய் மாறி அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிறார். லோத்து அவனுடைய பிள்ளைகளும் ஓடிவிட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த லோத்துடைய மனைவியைப் போல உலகத்தின் ஆசைகள், உலக ஆசாபாசங்கள், விட்டு வந்த சுபாவங்கள், இவைகளை திரும்பி அடிக்கடி பார்ப்பதனால இவங்களால என்ன செய்ய முடியல? சரியான அந்த நியமித்திருக்கிற அந்த பாதையில் ஓட முடியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல பின்தங்கி போய் விடுகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த லோத்துடைய மனைவியைப் போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ஆமென். விட்டு வந்த பாவங்கள், விட்டு வந்த காரியங்கள், உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலக காரியங்கள், இவற்றில் அதிக நாட்டம் செலுத்தி அந்த இலக்கை நோக்கி ஓட முடியாமல் இன்றைக்கு வழியிலே மாட்டி சிக்கி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை படு பாதாளத்துக்கு போய்விட்டது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் அப்படிப்பட்டலாம் இருக்காம, நமக்கு நியமித்திருக்கிற பாதை அந்த இயேசு கிறிஸ்துவின் இலக்கை நோக்கி, அந்த பந்தய பொருளை நோக்கி நாம் ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்க்காம முன்னேறுகிற சேனைகளாய் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கென்று நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அவர் வெற்றி பெற்று பரிசு பெறும்போது அவரிடத்தில் பேட்டி கேட்டார்கள். நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள்? அந்த குறிப்பிட்ட தூரத்தை இத்தனை நிமிடத்தில் கடந்து வருவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்னன்னா, என்னுடைய முழு கவனமும் எனக்காக நியமித்திருக்கிற பாதையில் அந்த பந்தய பொருளை அடைவதற்கு தான் நான் அதன் மேலே என்னுடைய கவனத்தை செலுத்தி நான் எந்த பக்கமும் பார்க்காம என்னுடைய முழு கவனமும் அந்த பந்தய பொருளை நோக்கி தான், எனக்கு நியமித்திருக்கிற பாதையை நோக்கி தான் நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானம் பண்ணி, நான் மற்றவங்க யாரையும் திரும்பி பார்க்காம நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கை அடைவதற்கு நான் என்னுடைய பாதையில் நான் வேகமாக ஓடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி நான் வேகமாக ஓடினேன். அதனால் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது என்று சொல்லி அந்த மனிதர் சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நமக்கென்று நியமித்திருக்கிற பாதையில் நம்முடைய கவனத்தை செலுத்தி நாம் அதே நோக்கி நாம் ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் ஜெயத்தையும் நமக்கு தேவன் கொடுப்பார். ஆமென். இந்த காலை வெள்ளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நாம் லோத்துடைய மனைவியைப் போல ஆகிவிடாமல் திரும்பி பார்க்காம நமக்கென்று நியமித்திருக்கிற பாதையில் நாம் ஓடுவோம். நமக்கென்று நியமித்திருக்கிற பாதையில் ஓடி அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எனவே நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை
தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நம்ம நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடுவோம். அல்லேலூயா! மற்றவர்களுக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில நாம் ஓடாம, நமக்கென நியமித்திருக்கிற அந்த பாதையில ஓடுவதற்கு தேவன் கிருபை தருவாராக. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள பார்க்குறாங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. நான் இப்படி கஷ்டப்படுறேனே! அப்படி சொல்லி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய நியமிக்கித்த பாதை ஒரு வித்தியாசமா இருக்கலாம். நமக்கு தேவன் போட்ட பாதை ஒரு வித்தியாசமா இருக்கலாம். ஆனா, நம்ம அவங்க அவங்க பாதைய பார்த்து நம்ம ஓடி போய் விடாம, நமக்கென்று கொடுக்கிற பாதையில ஓடுவோமானால், நமக்கு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா! நமக்கு சில சமயம் பாடுகள் வழியா, கஷ்டத்தின் வழியா, முட்கள் வழியா, அவமானத்தின் வழியாய் நடந்து போகணும், கடந்து போகணும், ஓடி போகணும்னு சொல்லி தேவ திட்டம் இருந்தா, நம்ம அதிலே தான் ஓடி போகணும். அத விட்டு மாறிறக்கூடாது. அல்லேலூயா! சிலருக்கு நல்ல சொகுசான பாதையில போவாங்க. அத நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு இருக்கிற பாதையில ஓடும். அது ஒருவேளை கடினமான பாதையா இருக்கலாம், நெருக்கமான பாதையா இருக்கலாம், கஷ்டமான பாதையா இருக்கலாம். எப்படிப்பட்ட பாதையாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில நம்ம டிராவல் பண்ணி நம்ம போவோமானா, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா! இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நமக்கு நியமித்திருக்கிற பாதையில ஓடுவோம். தெய்வ ஆசீர்வாதத்தை பெறுவோம். அல்லேலூயா! அந்த பந்தய பொருளா இருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில நாங்கள் பொறுமையோடு கூட ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே ஓடுங்கள். வெற்றி நிச்சயம். ஆமென்.